இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்குது. இந்த வீடியோவை பாருங்கள். ஃபாரின்லேருந்து ஒரு லேடி கேரளா கல்ச்சரை வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. கொடுங்கல்லூரில் ஒரு திருவிழா நடக்குது. அந்த திருவிழா பற்றி நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இப்போ அந்த ஃபாரின் லேடி இந்தியன் கல்ச்சரில் சேரீ கட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த சேரீ கட்டிட்டு வந்த ஒரே ரீசனால இவங்களுக்குள்ள சாமி வருது. யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க அவங்களுக்கு இந்த திருவிழா பற்றியோ கோவிலை பற்றியோ நம்ம கல்ச்சரை பற்றி எதுவுமே தெரியாதவங்களுக்குள்ளலாம் சாமி வருது. அப்படிங்கிறப்போ இந்த சாமி ஆடுறது மேலாம் சுத்தமாக நம்பிக்கை இல்லாத இந்து மக்களும் இருக்க தான் செய்கிறாங்க. சாமிங்கிறது வந்து உணரதான் முடியும். அதை வந்து நம்ம என்னைக்கும் பார்க்க முடியாது. அது வந்து ஒரு பேராற்றல். இப்போ ஒரு கல்லை எடுத்து வச்சு கோவிலில் சாமியாக வழிபடும் போது அந்த கல்லில் சாமி வரும். அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு சாதாரண ஒரு கல்லை எடுத்து வச்சு சாமியை வணங்கும் போது சாமி வருது. அப்படிங்கிறப்போ அந்த சாமி தூணுலையும் இருக்கும், துரும்புலையும் இருக்கும், கல் மண்ணில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம இந்து கடவுள் இருக்கும். அப்படிங்கிறத நம்மளோட வழிபாட்டு முறை. அப்படி இருக்கிறப்போ ஒரு மனுஷனுக்குள்ள மட்டும் சாமி எப்படி வராது அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி சொல்ல முடியும்? கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாதுன்னு ஒரு பாட்டு கூட உண்டு. ஒரு கோயிலில் இருக்கிற ஒரு சிலையை பார்த்து அது ஒரு கல் நினைச்சிட்டோம்னா அது நமக்கு கடவுளாவே தெரியாது. ஒரு மனுஷங்களுக்குள்ள சாமி வருதுன்னு சொல்லும் போது அதை வந்து நம்ம அந்த மாதிரி பார்க்குறோம். நம்மளோட பார்வையில தான் கடவுள் வந்து இருக்கிறாரு. இது வந்து இந்து மதத்தில் மட்டும் இல்லை. ஒரு சர்ச்சுக்கு போனால் கூட அங்கே ஒரு ஜீசஸை ஒரு சிலையா மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அவரை வந்து நம்ம வழங்க மாட்டோம். ஆனால் நம்ம அதை வந்து ஒரு கடவுளை பார்க்கும்போது தான் அதை வந்து நம்ம உணர்றோம். அப்போ மட்டும் தான் அதை வந்து நம்ம கடவுளை உணர முடியும். உண்மையிலேயே இந்த மாதிரி திருவிழாக்கெல்லாம் போய் சாமியாட்டம் சாமியெல்லாம் நேரில் பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் வந்து உணர முடியும். சும்மா வீடியோவில் மட்டும் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு கற்பனையாவோ சும்மா ஆடுறதாவோ மட்டும்தான் தெரியும்.